இன்றைக்கி ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌசருக்குள்ளே போயிருங்க. இங்கே டைப் பண்ணுங்கள் க்ரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள், க்ரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த க்ரியேட் என்ன அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஃபார் மை பர்சனல் யூஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட பசங்களுக்கு யாருக்காவது க்ரியேட் பண்ணணுன்னா ஃபார் மை சைல்டுன்னு கொடுங்க. இப்போதைக்கு நான் ஃபார் மை பர்சனல் யூஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே ராம் உமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் என்னன்னு கிளிக் பண்ணுங்கள். மேலே ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு. அடுத்து இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. உங்களோட மெயில் ஐடி என்னவா வரணுன்ட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ கொடுத்துட்டு பின்னாடி அடுத்தது பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ரெண்டுமே சேமாக இருந்ததை எடுத்துக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட் ஆயிடுச்சு. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ரெக்கவரி இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்கும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஐ அக்ரின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டா அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிரும் பாருங்கள். இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் உங்களோட ஜிமெயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது.